வணக்கம் பிரபுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கல்குவாரிகள் மதுரை மாவட்டத்தில் அதிகமான கல்குவாரிகள் இருக்குது. ஆனால் அந்த பெர்மிஷனோட கல்குவாரி நடத்துகிறாங்களாண்டா பெர்மிஷனோட நடக்கிறதில்ல. அதிகமான கல்குவாரிகள் பெர்மிஷன் முடிஞ்சும் வெட்டி கல் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் மனு கொடுக்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு கல்குவாரிகளை பெர்மிஷன் கொடுக்கறது, அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பாங்க, இவ்வளோ தூரத்தை தான் நீங்கள் வெட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அரசாங்கம் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க வெட்டி எடுக்கிறாங்களா அப்படின்ட்டா கிடையவே கிடையாதுங்க. அவங்க கொடுக்குறத விட இவங்க ரொம்ப ஆழமாக வெட்டி எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் பகலில் வெட்டி எடுத்தாங்க, இப்போ நைட்டு வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சமூக ஆர்வலர்கள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்க. மக்களுக்காக இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, நம்ம ஊர் மண்ணும் மலையும் இப்படி அநியாயமாக வெட்டி போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டலான்னு பார்த்தாங்கன்னா அவர்கள் மேலே தாக்குறது, பொய் கேஸ் போட்டு உள்ளதுக்கு போட்டுரும்ன்றது, இந்த மாதிரி அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை கண்டுக்கவே மாட்டேங்குது. சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது காவல்துறை முன்னாடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் ஒரு செயல்படுறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தவிர இந்த கல்குவாரிகளுக்கு ஆள்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க மேலே பொய் கேஸ் போடுறது, ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு உள்ளதுக்கு போட்டுரும்னு சொல்கிறது, இந்த மாதிரி வேலையை தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சமூக ஆர்வலருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல அவங்களுடைய சொத்துக்காக அவங்க போராடலை. மக்களோட சொத்து அவங்க ஊரில் இருக்குது, அவங்க ஊர் பொதுமக்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா தப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும். தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையை வைக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று ஒரு புதிய சட்டமே ஒன்று நிறைவேற்றணும் சட்டமன்றத்தில். ஆமாங்க, யார் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு யார் போராடுறா சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. அதிகமாக அரசியல்வாதிகள் யாருமே போராடுறதில்ல. தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குது, யாராச்சும் முன்னாடி இருந்து போராடுறாங்களா? அவங்களாம் காசை வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்குருவாங்க. சமூக ஆர்வலர்கள் அப்படி இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கூட பொருட்படுத்தாமல் போராடுறாங்க. எவ்வளவு சிரமம் தெரியுமா ஒரு கிராமத்தில் இருக்கிறது. ஒரு கச்சக்கட்டி கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-15 குவாரிக்கு மேலே நடக்குது. அந்த குவாரிகள் நடக்கிறதுல அங்கே உள்ள காற்றில் தூசியே வருது, சோறாக்க முடியல, நைட்டில் வெளியில் படுத்துக்க முடியல. இப்போ முன்னாடிலாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் அதிகமாக படுப்பாங்க, கதவெல்லாம் திறந்து போட்டு தான் படுப்பாங்க. இப்போல்லாம் கதவெல்லாம் திறந்து போட்டு படுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவுடைய மாசு வெளியில் வருது. பகலில் வெட்டினா பிரச்சனை இல்லைங்க, நைட்லாம் இப்போ வெட்டி நைட்டாக போயிட்டு இருக்கு வண்டி. யார் கேட்பா சொல்லுங்க? இப்போ யார் கேட்பா? அப்படியே கேட்டாலும் பெரிய பெரிய அமைச்சர் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க, இதெல்லாம் போய் மோதாத அப்படின்னு சமூக ஆர்வலர்களை மிரட்டுறாங்க. ஒரு சில பேர் கிராம மக்கள் வெளியில் பேசவே மாட்டுறாங்க. எதுக்குப்பா வம்பு, அவங்களாம் பெரிய அதிகாரியாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் எதுக்குமே பயப்படாமல் முன்னு நின்று இதை தடுத்து நிப்பாட்டணும். இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த ஊரில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தகராறு பண்ணுற ஆள், சண்டை போடுற ஆளுகள்லாம் தூக்கி விட்டுறணும். ஒரு குவாரி பெர்மிஷன் இருக்கா, அந்த பெர்மிஷன் எத்தனை நாளைக்கு வந்திருக்கு, எத்தனை தேதியில் ஆரம்பிக்கிறீங்க, எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த குவாரியை விட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி போடலாம் முதல்ல வைக்கணும். இப்போ யாருமே வைக்கிறது இல்லைங்க. முன்னாடிலாம் போர்டு வைப்பாங்களாம், இப்போலாம் வைக்கிறதே கிடையாது. பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு 3 மீட்டர் வெட்டுறோம்னு சொன்னால் அவன் 30 மீட்டர் வெட்டுறான்.
யார் கேட்குறது? அரசு அதிகாரி தானே கேட்கணும். பெர்மிஷன் இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோக்குள்ளே நீ எடுக்கணும், இது எடுக்கிறத மீறி நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. அப்படி கேட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அப்படியே வாய் அடைச்சிடுறது. அடைச்சிட்டு இவங்க நோக்கத்துக்கு ஏய் மலைகளை அப்படியே அடித்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த அந்த பள்ளம் உங்கள் கிடக்கல, அந்த பள்ளம், அந்த பள்ளத்தை என்னையா பண்ணுவீங்க? அந்த பள்ளத்தை என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு தண்ணி மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சு நிற்கிது, ஒரு ஆடு மாடு தண்ணி குடிக்க போகுது, உள்ளே வந்து என்ன ஆகும்? வெளியில் வர முடியுமா? ஒரு தெரியாத ஆள் பசங்க போய் விளையாடுறாங்க, குளிக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஆழமான பள்ளத்தில் போயிட்டோன்னா அவன் என்ன செய்வான்? வெளியில் விந்தி வர முடியுமா? இதெல்லாம் பார்க்கணும். கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. உங்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கவே நடக்காது. ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்று சேர்ந்தால் இந்த திட்டங்களை தடுத்து நிப்பாட்ட முடியும். சமூக ஆர்வலர் தான் தடுத்து நிப்பாட்ட முடியாது கிடையாதுங்க. மக்களாகிய நீங்களும் இந்த மாதிரி பொது விஷயத்தில் சமூக ஆர்வலருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நின்று இந்த பெரிய போராட்டத்தை நடத்தின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கோரிக்கைகளை வரவே விடாமல் பண்ணியிருக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகையினால் சமூக ஆர்வலர்கள் உண்மையிலேயே மக்களுக்கானவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள், மண்ணையும் மக்களும் காப்பாற்றுறதுக்காக சமூக ஆர்வலர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் இந்த மாதிரி சமூக ஆர்வலருக்கு இடையூறு செய்கிறவர்களை தமிழ்நாடு காவல்துறை அவர்களாக குண்டாச்சட்டத்தை தூக்கி உள்ளே போட்டுடணும். அவர்களாம் 10 வருஷம் வெளியே வரவிடக்கூடாது. எதுக்கு? இந்த மண்ணையும் மக்களையும் சிரமப்படுத்துகிறவங்க எதுக்கு வெளியில் இருக்கணும்? உள்ளதுக்கு போடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர் அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.